ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 3 நண்பர்கள் கண்மாய்க்கு சென்று மீன் பிடிப்பதற்காக போய் அதன் பிறகு ஒரு திருநங்கையின் ஆவியால் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொளி. இது போல இன்னும் பல அமானுஷ்யமான மர்மமான நிகழ்வுகள் பற்றி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரைக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2021 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கதிர் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கதிர் விவசாயத்தில் தாங்க ஈடுபடுத்திட்டு இருந்திருக்கிறாரு. விவசாயத்தில் ஈடுபடுவது மட்டும் இல்லாமல் இவருடைய உறவினர்கள் மற்றும் இவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்மாயை குத்தைக்கு எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி மீன் பிடிக்கக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடும் பொழுது அந்த குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த நபர்கிட்டயே கொஞ்சம் மீனையும் வாங்கி ஒரு தெருவோரமாக மீன் வியாபாரமும் பார்ப்பாருங்க. இந்த வேலையில் இந்த கதிருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் பேர் தாங்க வினோத். இந்த கதிர் வினோத் இந்த இருவரும் இதே வேலையில் தாங்க ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்க இவர் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருக்கு தெரிந்தவருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய கண்மாயை குத்தகைக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, நாளைய இரவு நீங்க மீன் பிடிக்கும்டா, குறைஞ்சது ஒரு 3 பேராவது வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆல்ரெடி அவங்க வலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவர் வெளியூருக்கு போகக்கூடிய காரணத்தினால இவங்க கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே கதிர் மற்றும் வினோத் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு ஆள் தேவைப்படுதுரா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்தில் விசாரிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்க இந்த கதிருக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவரை நீ வாடா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாருங்க. ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொன்ன காரணத்தினால அவருடைய உற்ற நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கிறாருங்க. அவருடைய பேர் தாங்க மதன். இந்த மதனுக்கும் இந்த கதிருடைய தம்பிக்கும் ஒரே வயசான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இந்த கதிருடைய தம்பியை விட இந்த மதன் அப்படின்ற ஒரு 2 வயசுக்கு மூப்புங்க. இந்த மதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா மதன் இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு மொபைல் ஷாப்பில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இவர்கிட்ட போய் இந்த கதிர் சொல்லும் பொழுது சரி நான் வரேனா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இந்த கதிருக்குமே இந்த மதனை நல்லாவே தெரியும். 5 வருடங்கள் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே போப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி தாங்க பேசி நண்பர்களாக பழகிட்டு இருந்திருக்காங்க. சரி இந்த பையன் தான் வரேன்னு சொல்கிறான்ல, நம்ம அவனை கூட்டிகிட்டு போய் நாளைக்கு இரவே நம்ம கண்மாயில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் தோராயமாக இரவு நேரத்தில் ஒரு 11 மணிக்கு தாங்க அந்த கண்மாய்க்கு இந்த கதிர் மற்றும் வினோத் அதுபோக மதனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கண்மாய்க்கு போகிறாங்கங்க. அந்த கண்மாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து 2 கிராமம் தள்ளி தாங்க இருக்குது. இரவு நேரத்தில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த வேலையில் நிறைய பேர் இப்பயுமே ஈடுபட்டு தாங்க இருப்பாங்க. பகல் நேரத்தில் போகிறத விட இரவு நேரத்தில் போனோம் அப்படின்னா ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. அதே மாதிரியே எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக பிடிக்கலாம். ஏன்னா மொத்தமாக நிசப்தமாக தானே இருக்கும் அந்த இடமே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த நேரத்தை இவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே அந்த கண்மாய்க்கு செல்வதற்காக ஒரே 2 வீலர்லேயே இந்த மதன் மற்றும் கதிர் வினோத் இந்த 3 பேருமே அந்த கண்மாய்க்கு போய் சேர்றாங்க. அப்படி போய் சேர்ந்ததுக்கு பிறகு ஏற்கனவே அந்த கண்மாயோடைய அந்த குத்தகைக்கு எடுத்துருக்கக்கூடிய உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவர் ஆல்ரெடி ஒரு படகு வேற கட்டி வச்சிருக்கிறாருங்க. அவரே சொந்தமாக செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த படகு கிட்ட இவங்க போட்டுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு லுங்கியை போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு அந்த கண்மாய்க்குள்ள இறங்குறாங்க. அப்படி கண்மாய்க்குள்ள இறங்கிட்டு படகுல ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு இந்த 3 நண்பர்களும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுக்கு குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க. ஏற்கனவே ரம்மு மாதிரி ஒரு சரக்கை வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சரக்கோடைய பேரை நான் குறிப்பிடக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே தெளிவாக சொல்லுங்கண்ணா, அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த சரக்குமே வாங்கி வச்சுக்கிட்டு இந்த 3 பேரும் சரக்கு சாப்பிட்டுட்டு இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய சைடிஸுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு தாங்க அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கதிர் இந்த வினோத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாருங்க. டேய், இது எந்த இடம்ன்றது ஞாபகம் இருக்குதா? சரி உனக்கு யாபம் இல்லைன்னா பரவாயில்ல, மதன் உனக்காச்சும் யாபம் இருக்கா? உனக்கு முக்கியமான இடம்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே மதனுக்கு சுத்தமாக புரியல. என்னென்ன சொல்றீங்க, முக்கியமான இடம்ன்றீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்க, எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே
கதிர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த மதன் மற்றும் வினோத்துக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு முன்னாடி இதே கண்மாயில தாண்டா ஒருத்தன் இறந்து போனான், அவன் கூட உனக்கு ரொம்ப வேண்டியவனாச்சடா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கதிர் சொல்றாரு. அப்பயுமே மிரண்டபடி கேட்குறாருங்க, யார் என்னன்றது எனக்கு சரியாக மட்டுப்படலை, யார் நான் தயவு செஞ்சு குழப்பாமல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மதன் கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த கதிர் வந்து நடந்த அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்னடா உனக்கு யார் என்னன்றது தெரியாமல் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிற, ராகேஷ் உனக்கு தெரியாதா, உன் கல்லூரியில் தானே 2ஆம் ஆண்டு உன் கூடயே சேர்ந்து படித்தான், அந்த பையன் தானடா கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போனான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அப்போ தாங்க இந்த மதனுக்கு ஞாபகமே வந்திருக்குது. அப்படி இறந்து போன ராகேஷ் வந்து கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மதன் கூட தாங்க செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆண்கள் மாதிரி இல்லாமல் பெண்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய ஹார்மோன் சேஞ்சின் காரணத்தினால திருநங்கையாக மாறணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் அவருடைய வீட்டில் கேட்கும் பொழுது அவங்க பூரா வந்து இவரை வந்து அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு கல்லூரியிலுமே கூட படிக்கக்கூடிய சக நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருக்கு தெரிந்த ஒரு நபர் மூலியமாகவே நம்ம இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சினால தான் நம்ம மாறுறோம், இது வந்து எந்த தப்புமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தாங்க வற்புறுத்திருக்கிறாங்க. அதனால இந்த ராகேஷ் அப்படின்ற அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பத்தை எதிர்த்து திருநங்கையாக முழுமையாக ஒரு பெண்ணாக மாறுறாருங்க. அப்படி பெண்ணாக மாறினதுக்கு பிறகும் அந்த கல்லூரிக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த டயத்தில் இங்கே கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இவர் வந்து கிண்டல் அடித்து கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காம, இது என்னுடைய சுபாவம், இதை வந்து கொஞ்சம் கூட என்னால் மாற்ற முடியாது, நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆணித்தளமாக அடிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கல்லூரி போகக்கூடிய அந்த பணத்தை கட்டாத காரணத்தினால அந்த கல்லூரியை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கிறாருங்க. அதன் பிறகு முழுமையாகவே திருநங்கையாக மாறியிருக்கிறாருங்க. அவருடைய நண்பர்களுடைய வீட்டிலேயே தங்கியிருக்கிறாருங்க. அதாவது திருநங்கைகளாக ஒரு குடும்பமாக வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கே போய் தங்கியிருக்கிறாரு. இப்படி தங்கினதுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு தாங்க இந்த ராகேஷ் வந்து என்ன பண்ணுறாரு, மதனை வந்து மீட் பண்றாருங்க. மதனை மீட் பண்ணது மட்டும் இல்லாம அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மதன் கிட்ட அந்த ராகேஷ்ன்ற அந்த திருநங்கை சொல்றாருங்க. அதே மாதிரி இப்போ வந்து ராகேஷ்ன்ற அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு செந்தமிழ் செல்வி அப்படின்ற மாதிரி தாங்க பேரை மாற்றம் பண்ணியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே மதன் மிரண்டு போயிட்டாரு. என்னடா உன்னை நான் நண்பனா தானே பார்த்தேன், திடீர்னு நீ திருநங்கையா மாறிட்ட, மாறினது கூட தப்பு இல்லை, ஆனால் நீ போய் என்னையே காதலிக்கிறேன்னு சொல்றீ அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து கேவலப்படுத்தியிருக்கிறாரு. அதனால மனம் முடிஞ்சு போன இந்த ராகேஷ்ன்ற அந்த நபர், அதாவது செந்தமிழ் செல்வி திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா அதன் பிறகு இவர்கிட்ட எந்த ஒரு கான்டாக்டுமே பண்ணலங்க. இப்படியே நாட்கள் உருண்டு ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டங்களுக்கு முன்னாடி தாங்க இந்த கண்மாயில வந்து யாரோ ஒருத்தர் இறந்து போய் மிதந்து கிடக்குறாங்க பிணமாக அப்படின்னு ஒரு செய்தி தெரிய வருது. அதனால பக்கத்து ஊர்ல மட்டும் இல்லாம சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய கிராமத்து மக்கள் அந்த கண்மாய்க்கே வந்து பார்வையிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது, அந்த துக்கம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மதன் மற்றும் வினோத், இந்த கதிர் 3 பேருமே தாங்க இருக்கிறாங்க. அப்போ தாங்க தெரிஞ்சிருக்குது, தன்னுடைய நண்பன் அதாவது திருநங்கையாக மாறி இருக்கக்கூடிய இந்த ராகேஷ் தான் வந்து இறந்து போய் சடலமாக மிதந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது புரிய வருதுங்க. அப்படி மிதந்து கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர் வந்து ஒரு பெண்மணி மாதிரி தாங்க அவருடைய அந்த உடைகள்லாம் உடுத்தி இருக்கிறாரு. எதுக்காக இப்படி வந்து இறந்து போனா, ஒருவேளை தற்கொலை பண்ணி தான் இறந்து போனானா அப்படின்றதுக்கான பதில் யாருக்குமே தெரியல. அதன் பிறகு காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அந்த இறந்து போனவருடைய சடலத்தை எடுத்து அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தினர் அதை வாங்க மறுத்த காரணத்தினால இந்த திருநங்கையாக ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தானே இவர் வந்து தத்தெடுத்தது, அவங்க கிட்டேயே போய் இந்த சடலத்தை ஒப்படைக்கிறாங்க. அதன் பிறகு சுடுகாட்டில் கொண்டு போய் இந்த திருநங்கையாக மாறி இருக்கக்கூடிய இந்த ராகேஷுக்கு இறுதி சடங்கு நடந்து முடியுதுங்க. இப்படி தான் நடந்துச்சு அப்படின்றது இந்த மதனுக்கு வந்து நல்லாவே யாகம் வந்திருக்குதுங்க. இந்த ஞாபகம் வந்த உடனே அவருடைய கண்களில் அவரே அறியாமல் தாரையாக கண்ணீர் வந்துருக்குது. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ராகேஷ் என்னுடைய உற்ற நண்பனாக தான் கல்லூரி படிக்கும் பொழுது இருந்தான். அவன் திருநங்கையாக மாறினதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தினரை எதிர்த்து அவனை வந்து விரட்டி விட்டாங்க. அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தினரோடையே போய், அதாவது இந்த திருநங்கைகள் சங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்திலே போய் சேர்ந்துட்டான். சேர்ந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள் அவன் கிட்ட பேசுறதே கிடையாது. திடீர்னு வந்து என்னை காதலிக்கிறேன், என்னை வந்து ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னான். நான் தான் ஏற்றுக்காமல் அவனை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை வந்து அனுப்பிச்சு வச்சிட்டேன். அதன் பிறகு அவங்ககிட்ட பேசுறதே கிடையாது. சரியா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவன் வந்து இறந்து போனான்ற செய்தி தெரிஞ்சு நம்மளே வந்து இங்கே வந்து பார்த்தோம். இப்போ எதுக்கு நான் இதை ஞாபகப்படுத்துறீங்க, என்னுடைய மனசே தாங்கலை, ஒரு மாதிரி கனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிடா, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்றத நான் உனக்கு தெரியுமா அப்படின்றக்காண்டி தான் கேட்டேன், மற்றபடி மனசை போட்டு குழப்பிக்காத, வேலையில் ஈடுபடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இல்லைனா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் படகுலேயே உட்காந்துருக்கிறேன், நீங்கள் போய் கீழே வந்து இறங்கி வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு மதன் மீதம் இருக்கக்கூடிய சரக்கு எடுத்து அடிச்சுட்டு அந்த படகுலேயே ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கிறாருங்க.
அப்படி படகுல ஓரத்தில் உட்கார்ந்ததுக்கு பிறகு தாங்க இவருக்கு அம்மானிச காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கண்மாயில தானே இந்த ராகேஷ் அப்படின்ற திருநங்கை வந்து இறந்து போயிருக்காங்க. அதாவது செந்தமிழ் செல்வி. அவங்க இறந்து போன அந்த இடத்துக்கிட்ட தாங்க, அந்த நடுவு மையப்பகுதியில் தாங்க அந்த படகுமே இருந்திருக்குது. அந்த இடத்துக்கிட்ட உட்காந்துருக்கும் பொழுதே திடீர்னு இவருடைய காதுகள் கிட்ட ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அதாவது என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த திருநங்கையா இருக்கிறாங்க இல்லையா செந்தமிழ் செல்வி, அவங்க இவர் காது கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தாங்க கேட்குது. நீ மறுபடியும் என்னை தேடி வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மென்மையான குரலை கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, யாரையுமே காணா. ஒருவே கீழே இருக்கக்கூடிய இந்த கதிர் மற்றும் வினோத்து தான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. சரி, நம்ம தனியாக இருக்கிறனால தான் நமக்கு இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக தோணுது, நம்மளும் கீழே இறங்கி வேலையில் ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த படகை விட்டு கீழே இறங்குறாரு. கீழே இறங்கின அடுத்த நிமிஷமே இவருடைய காலை பிடிச்சி யாரோ விருட்டுன்னு வாரின மாதிரி தாங்க இருக்குது. டக்குன்னு நிமிந்து பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து இந்த கதிர் மட்டும் தாங்க நிற்கிறாரு. வினோத் ஆளை காணோம். அவர் தான் கீழே இருந்துட்டு நம்ம காலை பிடிச்சி இழுத்து விளாண்டு இருக்கிறார் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, அண்ணா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. யாரை பார்த்துடா கேட்குற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கதிரும் கேட்குறாரு. இல்லைனா வினோத் அண்ணா தான் என்னுடைய காலை பிடிச்சி வாரி விடுறாரு, கொஞ்சம் அவர் அமைதியாக இருக்க சொல்லுங்க, ஏற்கனவே நான் பயத்தோடு நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய நண்பன் இறந்து போய் இங்கே தான் வந்து சடலமாக இவரே வந்து நேரடியாக பார்த்தாரு. ஒருவேளை அவனுடைய ஆன்மா இங்கே தான் சுத்தமோ அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய பயம் வந்து இவருடைய இதயத்திலே போய் ஒட்டிகிட்டு இருந்திருக்குது. அதனால தான் என்னவோன்னு தெரில, இவர் வந்து அந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா, வினோத் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறான், அவன் தான் விளாண்டுருப்பான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அந்த நேரத்தில் என்னடா என்னை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு தண்ணியிலேருந்து நிமிடுறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 300 மீட்டர் தள்ளி தாங்க இந்த வினோத் அப்படின்றவர் நிற்கிறாருங்க, அந்த தண்ணியிலேயே நீச்சல் அடித்தபடியே. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த மதனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. வினோத் அண்ணா அங்கே நிற்கிறாரு, கதிரண்ணாவும் படகுக்கு பின்னாடி நிற்கிறாரு. அப்படின்னா நம்ம காலை பிடிச்சி இழுத்தது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தண்ணியில் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. இருட்டாக இருந்த காரணத்தினால ஆல்ரெடி வந்து இவங்க வந்து இந்த கண்மாய்க்கு மீன் பிடிக்கக்கூடிய காரணத்தினால டார்ச் லைட்டாக ஆளுக்கு ஒவ்வொன்று கொண்டு வந்துருக்காங்க. இந்த மதன் வந்து அவருடைய நெற்றிலே வந்து ஒரு டார்ச் லைட்டை வந்து மாட்டி வச்சிருக்காருங்க. வேட்டைக்கு போகக்கூடிய நபர்கள் கூட வந்து இப்படி வெளிச்சத்துக்காக மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க டார்ச் லைட்டு மாட்டி வச்சிருக்காரு. அது வந்து வாட்டர் பட்டாலுமே எதாகாது அப்படின்ற மாதிரி தாங்க வாட்டர் ப்ரூஃப்லேயே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லைட்டு தாங்க. அப்படி தண்ணிக்குள்ளே எட்டி பார்க்கும்பொழுது அந்த விஷயம் இவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கருன்னு ஒரு கரிய உருவங்க. அந்த உருவத்தை பார்த்தாலே தெரியுதுங்க, ஒரு இறந்து போன நபருடைய சடலம் அப்படின்றது தத்ரூபமாக தெரியுது. அந்த உருவம் குத்த வச்சு இந்த தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருக்குதுங்க. ஆணு மிரண்டு அடிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த படகு மேலே ஏறி வந்திருக்கிறாரு. அண்ணா எனக்கு பயமாக இருக்குண்ணா, கீழே ஏதோ ஒன்று இருக்குதுண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி மிரண்டபடி கத்துறாருங்க. என்னடா உளறிட்டு இருக்கிற, கீழே என்ன இருக்க போகுது, மீன் தாண்டா அவன் காலை உடச்சிட்டு போயிருக்கோம், அதை போயிட்டு நீ தப்பாக சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. பொதுவாக கண்மாய்க்குள்ளே இறங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் வந்து காலை பிடிச்சி சுரண்டும் இல்லையா, அதாவது காலை இருக்கக்கூடிய அந்த பித்த வெடிப்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல புறம் வந்து சுரண்டி பிச்சு எடுக்குங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய மீன்களாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இல்லைனா நான் கீழே குனிச்சு பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனே வந்து கடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே வேகமாக நீச்சல் அடிச்சுக்கிட்டே இந்த கதிர் மற்றும் வினோத் அந்த இடத்துக்கே வராங்க. வந்து கீழே குனிச்சு பார்க்கும்பொழுது அவங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியலங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பழைய ஒரு ஆண்மகனுடைய ஒரு ஃபேண்ட் துணி தாங்க அந்த இடத்துல வந்து சுற்றி போட்டு கிடக்குது. ஏதோ ஒரு துணியை பார்த்துட்டாண்டா மைந்துட்டா வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிக்கிறாங்க. அவங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே நம்ம கீழே குனிஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு மனிதனே அங்கே இருக்கிற மாதிரி தானே தெரிஞ்சு, குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சு. ஆனால் நம்ப மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க படகுல ஏறி உட்காந்துருக்கிறாரு. படகுல ஏறி உட்காந்ததுக்கு பிறகு அங்கே கதிர் மட்டும் வினோத் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கே உட்காந்துரு சாமி, நாங்களே வேலை பார்த்துக்குறோம், நீ எதுவுமே வந்து நீ செய்ய வேணாம், நீ பாட்டுக்கு அங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க தலையிலே அடிச்சுக்கிட்டு வேலையில் ஈடுபடுறாங்க. என்ன காரணம்னா 3 பேர் தேவைன்னு சொல்லி தான் அவரை வந்து கூட்டிகிட்டே வந்தது. ஆனால் இப்போ பயத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீ வேலையே செய்ய வேணாம், உன் வேலையை சேர்த்து நாங்களே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த படகுல உட்காந்துருக்கக்கூடிய மதன் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கரை பக்கத்தில் யாரோ ஒரு நபர் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. அப்படி உத்து பார்க்குறாருங்க. அந்த நபர் அப்படியே அந்த இடத்துல இருந்து உத்து பார்த்தபடியே அந்த கண்மாய் கிட்ட இறங்குற மாதிரி தெரியுதுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கண்ணா, அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க கை காட்டுறாரு. மறுபடியும் உன்னோட பெரிய பம்பா போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க வினோத் மட்டும் கதிர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் நிற்கக்கூடிய அந்த காட்சி இவங்களுடைய கண்களுக்கும் தெரியுதுங்க. யாரோ ஒருத்தர் கண்மாக்கி வந்திருப்பாங்க போலடா அவுட் சைடு போகிறதுக்காண்டி, அவங்கள எதுக்கடா நீ பார்த்துட்டு இருக்கிற, வேறு ஒன்றும் கிடையாது, பயப்படாது அப்படின்னு மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த மதனுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நபர் சாதாரணமாக அந்த கண்மாயில் வந்து தண்ணிக்கு கீழே இறங்கி வர மாதிரி தெரியலங்க, தண்ணிக்கு மேலேயே அந்த கரையிலேருந்து நடந்து வர மாதிரி தெரியுது. எப்படி ஒரு நார்மலான மனுஷனால் அந்த தண்ணி மேலே நடந்து வர முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது இவருக்கு ஈரக்குலையை நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காட்சி தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. அந்த தண்ணிக்கு மேலேயே நடந்து வந்துருக்கலையே அந்த கருப்பு உருவம் சர்றன்னு வேகமாக வந்து இவருடைய காதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏன்னு ஒரு சவுண்டு விட்டுட்டு தாங்க அப்படி காற்றுல கரையிற மாதிரி கலைஞ்சு போயிருக்குது. துடிச்சு போயிட்டாருங்க. இந்த உருவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க ஆடி போயிட்டாரு.
அந்த நேரத்தில் உடம்பு முழுக்க நடுங்கினபடியே நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லனா அவங்க கூடயே வந்து தண்ணியில் இறங்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க தண்ணிக்குள்ளே வந்து இறங்கியிருக்கிறாரு. தண்ணியில் வந்து இறங்கிக்கிட்டு சுற்றி முற்றி தேடி பார்த்துருக்காரு. வேற எதுவும் தெரியுதா அப்படின்ற மாதிரி மட்டுப்படுற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் இவருடைய பின்னம் கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்தை சேர்த்து யாரோ ஒரு நபர் வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்ச மாதிரி தாங்க தெரியுது. டக்குன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்திருக்கிறாரு. என்னாச்சரா நல்லா இருந்த போய் திடீர்னு வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு இருக்கான், ஒருவேளை குளிக்கிறதுக்காண்டி தான் உள்ள வந்து குனிஞ்சிருக்கிறான் போல அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சு கிண்டல் அடிச்சபடியே ஒரு பக்கத்தில் வராங்க. டக்குன்னு நிமிந்து இந்த இருவரையும் புதுசாக பார்க்குற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எதுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா, நீ முதல்ல இங்கே இருக்கவே வேணா, கரைக்கிட்ட போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் உட்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து நீச்சல் அடிச்சபடியே அந்த கரைக்கிட்ட போய் உட்காராருங்க. உட்காந்துக்கிட்டு இந்த இருவரையும் தூரமாக பார்த்தபடியே சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னாச்சு இவ்வளோ நேரம் பயத்தில் நடிகை உறைஞ்சு போயிருந்தான், இப்போ என்னன்னா கரைக்கிட்ட போய்கிட்டு நம்மளை பார்த்துட்டு வித்தியாசமாக சிரிச்சுட்டு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மதன் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிருக்குது. அதாவது அந்த கரைக்கிட்ட அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிறார் இல்லையா, இந்த மதன் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஒரு பெண்ணினுடைய ஒரு குரலை தாங்க சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கக்கூடிய அந்த சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டிருக்குது. என்னடா பண்ணுறியான், திடீர்னு வந்து மெமிக்ரி பண்ணுற மாதிரி ஒரு லேடி வயசில் சிரிச்சுட்டு இருக்கான், நீ முதல்ல ஏறி போய் அவனை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கண்டிச்சுடுவா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கதிர் வினோத்தை பார்த்து சொல்கிறாரு. உடனே வினோத் அந்த கண்மாயிலிருந்து கரைக்கு ஏறி வராருங்க. ஏறி வந்துட்டு இவர் கிட்ட வந்து பார்க்குறாருங்க. உனக்கு என்னடா அது பித்தி இதுவும் பிடிச்சிச்சா, இவ்வளோ நேரம் பயத்துக்கிட்டு இருந்த, இப்போ திடீர்னு சிரிச்சுட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இந்த மதன் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்த்துட்டு மறுபடியும் அந்த வினோத்துக்கு தூக்கி வரி போட்டிருக்குது. அதாவது இந்த மதன் என்ன பண்ணுறாருன்னா இந்த வினோத் பக்கத்துலான உட்காந்துருக்கிறாரு. அவருடைய கண்ணத்தை தடவி தடவி பார்க்குறாருங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க வித்தியாசமான துணியில சொல்கிறாருங்க. இதை கேட்டுட்டு அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீ பண்ணுற எதுவுமே எங்களுக்கு புரியலை, அண்ணா இங்கே வந்து பாருங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்துல உட்காந்தபடி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே என்னை பார்த்தா கிண்டல் அடிச்சுட்டு சிரிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி தாங்க ஓங்கி கண்ணத்தை சேர்த்து பலார்னு அறிஞ்சிருக்கிறாருங்க இந்த மதன் அப்படின்ற ஒரு அறையக்கூடிய சத்தம் கேட்ட உடனே இந்த கதிருமே அந்த கண்மாயிலிருந்து கரைக்கேறி வராருங்க. உடனே வந்து இந்த வினோத் என்ன பண்ணுறாருன்னா கண்ணத்தை சேர்த்துக்கு இப்படி அடிச்சிட்டான் இல்லையா, கையை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை இவன் வந்து சின்ன பையன் பார்த்தா என்னையே வந்து அடிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் போய் அடிக்கிற மாதிரி எகிரிட்டு இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, அவனுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், குடி போதையில் இருக்கான் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கதிர் அவர் பக்கத்தில் வராரு. எதுக்கிட்ட தேவையில்லாமல் அடிக்கிற, அவன் உங்ககிட்ட ஒழுங்காக தானே பேசிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இப்படி கேட்டதுக்கு இந்த மதன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த கதிருக்குமே ஈரக்குள்ளே நடுங்கி போயிருக்குது. அதாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒழுங்காக தானே பேசிட்டு இருக்கேன், அழகா இருக்கேன்னு சொன்னது தப்பா, அதுக்கு போயிட்டு என்னை பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்கிறான், அதனால தான் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு உடு விட்டேன், இப்போ பாரு அவன் கண்ணத்தை சேர்த்து அடிச்சதுனால அவன் கண்ணமே வீங்கி போய் பழுத்து கிடக்குது இல்லையா அப்படின்ட்டு தாங்க பயங்கரமாக சிரிக்கிறாரு. இப்படி ஒரு பேசக்கூடிய இந்த தோணிகள் எல்லாமே ஒரு பெண்ணினுடைய குரல் தோற்றத்தெல்லாம் தெரியுது. அப்பவே தெரிஞ்சிச்சுங்க இந்த கதிர் மற்றும் வினோத்துக்கு இவனுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா வந்து இறங்கிருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் இந்த கதிருக்கு வந்து ஏற்கனவே இந்த அமானுஷமான விஷயம் இங்கே வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரியும் இல்லையா, அதனால அவருக்கே ஒரு விஷயம் வந்து தோணி இருக்குதுங்க. ஒருவேளை இங்கே இறந்து போன அந்த ராகேஷ்ன்ற திருநங்கையுடைய ஆன்மாவாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு தோணி இருக்குது. இதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மதன் கிட்ட கேட்குறாருங்க, என்ன ராகேஷ் ஏன் இப்படி திடீர்னு கோவப்படுற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே சும்மா நான் ஒன்றும் கோவப்படலைண்ணா, அவர் தானே வந்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி சிரிச்சாரு, அதனால தானே அடித்தேன், நீங்கள் நான் எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அப்போவே தெரிஞ்சிருச்சுங்க இந்த மதனுடைய உடம்புல இந்த ராகேஷ்ன்ற அந்த செந்தமிழ் செல்வி அப்படின்ற திருநங்கையுடைய ஆன்மா தான் உள்ளே இறங்கியிருக்கு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம நின்றோம் அப்படின்னா சரியாக வராது, ஆனால் மீன் பிடிக்கக்கூடிய அந்த வேலையில் ஈடுபடணும், இந்த வேலையும் பாதியிலே விட்டுட்டு போக முடியாது, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. உடனே வினோத்தை பார்த்துட்டு, வினோத்தை நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவனுடைய உடம்புல வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அந்த திருநங்கையுடைய ஆன்மா தான் வந்து இறங்கியிருக்குதா, ராகேஷும் நம்மளுடைய ஊரை சேர்ந்தவன் தானே, அதனால அவனை எப்படி அமைதிப்படுத்துறதுன்றது எனக்கு தெரியும், இந்த இடத்துல வேலையை நம்ம பாதியிலே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்தோடைய உரிமையாளர் நம்மளை வந்து கொன்னே போட்டுருவான், கை நீட்டி காசு வேற முன்படமாக வந்து நம்ம வாங்கிட்டோம், அதனால வேலை பார்க்குற வரையும் அவன் இங்கேயே உட்காந்துருக்கட்டும், அவன் எதுவும் உளறிட்டு இருந்தானா உளறிட்டே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வினோத்துமே அதுக்கு சம்மதிச்சு வினோத் மற்றும் இந்த கதிர் மறுபடியும் அந்த கண்மாய்க்குள்ளே இறங்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆலமரத்துக்கிட்டே தாங்க உட்காந்து திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு அழுதுட்டு இருக்கிறாங்க இந்த மதன். அப்படி அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இந்த வினோத் மட்டும் அந்த கதிருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. அதாவது இந்த மதன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் ஒழுங்காக தானே இருந்தேன், நான் என் வாழ்க்கையை வந்து வாழணும்னு நினச்சது தப்பா, என்னோட குடும்பத்தினர் தான் என்னை எதிர்த்து என்னை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, எனக்கு புதுசாக ஒரு சொந்தம் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் நிம்மதியாக இருந்தேன், இந்த மதன்கிட்டே என்னுடைய காதலை சொல்லும்பொழுது அவனுமே ஏற்றுக்கல, என்னை அவதூறாக பேசி அவமானப்படுத்தி என்னை விரட்டி விட்டுட்டான், இனிமேல் நமக்கு யாருமே கிடையாது, நம்ம சொந்த பந்தங்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது அவருடைய அந்த சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சொந்த பந்தங்கள் தான் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நிம்மதியாக இருந்தேன், என் வாழ்க்கையில் மண்ணெளி போட்டானுங்களே அந்த 3 பேர், அவனுங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்கன்னா அவங்கள வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க திடீர்னு ஆக்ரோஷமாக கத்துறாரு.
இதை கேட்டதுக்கு பிறகுதாங்க தெரிஞ்சிருக்குது இவருடைய இறப்பு வந்து சாதாரணமான இறப்பு கிடையாது, இவருடைய இறப்பு தற்கொலை கிடையாது அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க இந்த கதிர் மற்றும் வினோத்துக்கு. உடனே வினோத் பார்த்துட்டு கதிரை பார்த்து சொல்றாருங்க, டே மாப்பிள்ள அவன் சொல்றதெல்லாம் கேட்டியா, இவன் வந்து தற்கொலை பண்ணி சாதாரணமாக இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இந்த ஊரே இப்படி தான் நினச்சிச்சு. ஆனால் இவனுடைய ஆன்மா சொல்றதெல்லாம் பார்த்தாலே உடம்புலாம் நடக்குதுடா, அவன்கிட்ட போய் நம்ம மறுபடியும் எப்படி இறந்து போனோம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. சரி மாப்பிள்ள வா அவன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கதிர் மற்றும் வினோத் மறுபடியும் கரைக்கேறி வராங்க. அப்படி கரைக்கேறி வந்துட்டு மதன் பக்கத்துலேயே சம்மன் கால் போட்டு உட்காடுறாங்க. என்னடா சொல்ற, நீ எப்படி இறந்து போன, உடனே யார் கொண்டா, நீ தற்கொலை பண்ணிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே மதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த செந்தமிழ் செல்வி அப்படின்ற திருநங்கையுடைய ஆன்மா மொத்தமாக நடந்த அந்த விஷயத்தப்புறம் ஒப்பிச்சிருக்காங்கங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாத காலக்கணக்குக்கு முன்னாடிங்க இந்த திருநங்கைன்ற இந்த செந்தமிழ் செல்வின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய குடும்பத்தினரை எதிர்த்து அவங்களுடைய சங்கத்தில் தாங்க சேர்ந்து வாழ்ந்து நிம்மதியாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த திருநங்கையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் இந்த கண்மாய் பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க செட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்போவுமே இரவு நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் இந்த பகுதியில் தான் வருவது வழக்கமாகவே இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த திருநங்கையாக இருக்கக்கூடிய பெண்மணி கொஞ்சம் சிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் சென்டரில் தாங்க வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து முடிச்சுட்டு அதே வழியில் இந்த கண்மாய் வழியிலே வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுதே அதே பக்கத்திலேயே அதே கிராமத்தை சேர்ந்த 3 குடிபோதையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்திருக்காங்க. அந்த இளைஞர்கள் வந்து இந்த திருநங்கையாக வந்திருக்கக்கூடிய இந்த பெண்மணியை பார்த்த உடனே பக்கத்தில் நெருங்கி வராங்க. என்னாச்சடி இவ்வளோ நேரம் கட்ட நேரத்தில் வந்துட்டு இருக்கிற, எங்கேயும் போய் வேலை பார்த்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்கண்ணா நான் ஒரு ஜெராக்ஸ் சென்டரில் வேலை பார்த்துட்டு வரேன், சரி நீங்கள் வழி விடுங்க நான் போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த திருநங்கை சொல்கிறாங்க. நாங்கள் கேட்ட வேலை வேற, நீ சொன்ன வேலை வேற, நீ ஜெராக்ஸ் சென்டரில் வேலை பார்க்குற அப்படின்றத நாங்கள் நம்பணுமா, நீ வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் வர அப்படின்ற மாதிரி தாங்க டபுள் மீனிங்காக கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் பேசுகிறதே எனக்கு அசிங்கமாக தெரியுது, தயவு செஞ்சு வழியை விடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த திருநங்கை தப்பிச்சு போக பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த 3 இளைஞர்களும் வலுக்கட்டாயமாக இந்த பெண்மணியை பிடிச்சி அவங்க வந்து இம்சை கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய பாட்டில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒருத்தவருடைய மண்டையை சேர்த்து அடிச்சு பொழந்து விட்டுருக்காங்க. ரத்தம் வரக்கூடிய காரணத்தினால அந்த 3 இளைஞர்களும் கோபத்தோட உச்சத்துக்கு போயிருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்ககிட்டயே வாழாட்டு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணியை வந்து வலுக்கட்டாயமாக மானவங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவதூறாக பேசியிருக்காங்க. இதையெல்லாம் தாங்க முடியாமல் அந்த பெண்மணி அரைக்குறை ஆடையோட அந்த இடத்தை தாண்டி தப்பிச்சு ஓட பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த 3 இளைஞர்களில் ஒருவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பின்னாடி இருந்த கட்டை எடுத்து இந்த திருநங்கை மேலேயே வீசியிருக்காங்க. அடிப்பட்டதும் வலி தாங்க முடியாமல் கீழே சுருண்டு விழுந்திருக்காங்க. இந்த 3 நபர்களும் அப்படியே அவங்களை வந்து கைதாங்களா தூக்கி அந்த கண்மாய்க்குள்ளேயே தூக்கி போட்டிருக்காங்க. தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அந்த கண்மாய்க்குள்ளேயே வச்சு கொடுமையாக அவங்களை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த திருநங்கையாக இருக்கக்கூடிய இந்த செந்தமிழ் செல்வியை அடித்து அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து முக்கி கொண்டிருக்காங்க. இப்படி இவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்ற தெரிஞ்சதுக்கு பிறகு தாங்க அந்த 3 இளைஞர்களுமே அந்த கிராமத்தை விட்டு அந்த இடத்த விட்டு வெளியே இருக்கிறாங்க. இப்படி தானே என்னை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க, ஆனால் இந்த ஊர் மக்கள் நான் தற்கொலை பண்ணி இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு தற்கொலை பண்ணி இறந்து போனோம், நான் எதுக்கு தலை குடிஞ்சு வாழணும், என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சினால தான் நான் இப்படி வந்து மாறி இருக்கிறேன், எனக்குன்னு சொந்த பந்தம் கிடைச்சிருச்சு, நான் நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இந்த 3 பேர் மட்டும் என்னுடைய வாழ்நாளில் வரல அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் நிம்மதியாக தான் இருந்திருப்பேன், இந்த மதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகிறாரு மதனுடைய உடம்புல இருந்தபடியே. இதை கேட்ட அந்த 2 நண்பர்களுக்கும் அவங்களுடைய கண்களில் தார தாரையாக கண்ணீர் இருந்திருக்குது. சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய ஃப்ரெண்டு தானே இவனுடைய உடம்பு விட்டு போயிருமா, யாருக்கும் எந்த ஒரு இடையும் கொடுக்காத, இந்த பையனே பாவம் ரொம்ப அவங்களுடைய குடும்பத்தினருக்காக கஷ்டப்பட்டு இருக்கான், படித்த வேலைக்கு கூட போகாமல் ஒரு மொபைல் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணி நீ இப்படி வந்து சித்திரவதை பண்ணாத அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஓன் அழுகுதுங்க. நான் இவனை வந்து தொந்தரவு பண்ணுறக்காண்டி வரலனா, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றதே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நான் ஆன்மாவாக தான் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு சாந்தியே இல்லாமல் நான் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்பயுமே நான் வந்து தூரத்தில் இருந்தே இந்த மதனை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்னுடைய இறப்பை பற்றி பேசி யாவப்படுத்தினதுக்கு பிறகு இந்த மதன் வந்து என்னை நினச்சி கண்ணீர் விட்டான். அவன் விட்ட அந்த ஒரு சொட்டு கண்ணீர் காண்டி தான் இவனுடைய உடம்பே ஆக்கிரமிப்பு பண்ணேன். அதனால தான் இவனுடைய உடம்புல வந்து நான் எப்படி இறந்து போனேன்ற இந்த விஷயத்தை சொன்னேன். மற்றபடி தொந்தரவு பண்ணுறக்காண்டி வரல, என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணா அப்படின்ற அடுத்த செகண்டே அவருடைய உடம்பு விட்டு டக்குன்னு நீங்கி போயிருக்குதுங்க அந்த ஆன்மா. அதன் பிறகு அந்த இருவரும் இனிமேல் இந்த இடத்துல இருக்க வேணாம், இருந்தோம்னா நமக்கு சேஃப்டி இல்லை, மறுபடியும் உன்னுடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மதனை கூப்பிட்டுக்கிட்டே அந்த 2 நண்பர்களும் அந்த குத்தகைக்கு எடுத்துருக்காரு இல்லையா அந்த உரிமையாளர், அவர்கிட்டயே நடந்த அந்த அமானுஷமான விஷயத்தையும் சொல்கிறாருங்க. சொன்னதுக்கு பிறகு தம்பி மீன் பிடிக்கக்கூடிய அந்த வேலையில் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அல்லது வேறு யாரையாவது வச்சு பார்த்துக்கலாம், உயிர் தான்ப்பா முக்கியம், நீங்கள் 3 பேரும் கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி வழி அனுப்பிச்சு வச்சதுக்கு பிறகு இந்த 3 நண்பர்களும் ஒரே 2 வீலர்லேயே ஏறி அவங்களுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க.
இந்த சம்பவம் நடந்ததை இந்த கதிர் மற்றும் வினோத் வந்து இந்த மதனுடைய வீட்டிலேயே சொல்லவே இல்லைங்க. சொன்னா அவங்க எல்லாரும் பயந்துருவாங்க, பயத்தால உறைஞ்சிருவாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால தாங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி 10 நாட்களுக்கு பிறகுமே இந்த மதன் வந்து இயல்பான நிலைமையில தாங்க இருந்திருக்கிறாரு. அவருடைய வேலையில எப்பயும் போல ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டயத்துல இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஒருவருக்கு வந்து திருமணம் நிச்சயமாயிருக்குதுங்க. அதனால செலிப்ரேட் பண்றதுக்காண்டி பார்ட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கதிர் மட்டும் வினோத் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மதனையும் கூப்பிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. உடனே வந்து மதன்கிட்ட வந்து சொல்லி அவங்களோட குடும்பத்தினர்கிட்டையும் சொல்லி அனுமதி வாங்கி இந்த மதனை வந்து அந்த பாட்டிக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மண்டபத்திலே வந்து சரக்கு அடிச்சுட்டு எல்லாரும் ஜாலியாக இருந்திருக்காங்க. சரியாக நடுநிசி இரவு தோராயமாக ஒரு மணி இருந்திருக்குங்க. அப்போ முழுக்க அனைவருமே பேசி சிரிச்சுட்டு தாங்க இருந்திருக்காங்க. யாருமே தூங்கக்கூடிய ஐடியாவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த மதன் அப்படின்றவர் அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் ஓங்கி ஒரு தட்டு தட்டியிருக்கிறாருங்க. தட்டின சத்தம் கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. குடிபோதை ஓவராய் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. டக்குன்னு இந்த மதன் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டுட்டு கதிர் மட்டும் வினோத்துக்கு தாங்க தெரிஞ்சிருக்குது, மற்ற எல்லாருக்குமே கிண்டலாக தான் தெரிஞ்சிருக்குது. அதாவது இந்த மதன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஒரு பெண்ணினுடைய குரலில் அவனுக்களை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஓங்கி இந்த டேபிளே தட்டியிருக்கிறாரு. அதனால தாங்க இந்த கதிர் மட்டும் வினோத்துக்கு தெரிஞ்சிச்சுங்க, இவனுடைய உடம்புல மறுபடியும் அந்த ராகேஷின்றனுடைய அந்த செந்தமிழ் செல்வியுடைய ஆன்மா வந்து இறங்கியிருக்கு அப்படின்றதே புரிய வந்திருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே சரியாக தெரியாது இல்லையா. உடனே இந்த கதிர் மட்டும் வினோத் இவனுக்கு வந்து போதை ஓவர் ஆயிடுச்சு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மதனை வந்து கூப்பிட்டுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்த தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டாங்க. தள்ளி வந்ததுக்கு பிறகு வண்டியை நிப்பாட்டி இந்த வினோத் மற்றும் கதிர் வந்து இவருடைய உடம்புல ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய உடம்பு விட்டு போயிடுவேன், இனிமேல் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீ சொன்ன இல்லையா, அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இவனுடைய உடம்பை எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே மதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பயங்கரமாக சிரிக்குதுங்க. கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் சிரிக்குது. அதாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ சொன்னேன், நான் சொன்னது எல்லாமே பொய் தான், இவனுடைய உடம்பு விட்டு நான் போகவே இல்லை. அன்றைய பொழுதுலேருந்து இப்போ வரைக்கும் இவனுடைய உடம்பை தான் நான் ஆக்கிரமிப்பு பண்ணி இவனுடைய உடம்புல தான் இருக்கிறேன். என்னுடைய லட்சியத்தை தீர்க்கிற வரைக்கும் இவனுடைய உடம்பு விட்டு போக மாட்டேன். என்னுடைய லட்சியம் நிறைவேறதுக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்குது. இந்த 3 நாட்கள்லையுமே அடுத்தடுத்த உயிர் பலி நடக்கும் பாருங்க. அது எல்லாமே நீங்கள் கண்ணில் பார்த்ததுக்கு பிறகு தான் இவனுடைய உடம்பு விட்டு முழுமையாக நீங்குவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுக்குது. அதே மாதிரியே அப்படி சொன்னதுக்கு பிறகு அவருடைய உடம்பு விட்டு நீங்கி போயிருக்குதுங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிருச்சு. அடுத்து இந்த மதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராகேஷினுடைய ஆன்மா என்னென்னலாம் பண்ண போதும் அப்படின்ற மாதிரி தாங்க நடுங்கினபடி இருந்திருக்காங்க. சரியாக அன்றைய இரவு கடந்து மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்குங்க. இவங்களுடைய கிராமத்தினருக்கு ஒரு செய்தி தெரிய வருது. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மீன் பிடிப்பதற்காக இந்த கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி போனாங்க இல்லையா, அந்த கிராமத்தில் ஒரு பிணம் மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி தெரிய வருது. இதை கேட்ட உடனே கதிர் மற்றும் வினோத் இந்த மதனையும் கூப்பிட்டுக்கிட்டே அந்த கண்மாய் பகுதிக்கு போகிறாங்க. போய் பார்க்கும்பொழுது அனைவருக்குமே ஈரக்குலையும் நடுங்கி போயிருக்குதுங்க. ஒரு நபர் வந்து சடலமாக அந்த கண்மாயில் மிதந்தபடி கிடக்கிறாரு. அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை எல்லாமே வந்து மீன்கள் பூரா திண்டு போட்டால் எப்படி கொதிரி போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க பிச்சு பிச்சு கொதிரி போட்டபடி கிடக்குதுங்க. இவர் எப்படி இறந்து போனார், தற்கொலை பண்ணி இறந்து போனாரா அல்லது யாரும் அடித்து கொண்டுட்டாங்களா அப்படின்ற காரணம் எதுவுமே தெரியாமல் அத்தனை பேரும் முழிப்புதுங்க அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ராகேஷினுடைய ஆன்மா அப்படின்றது இந்த கதிர் மட்டும் இன்னொத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அந்த நேரத்தில் இதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த மதனை பார்த்து நீ தான் அவனை கொண்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த மதன் வந்து இயல்பாக தாங்க இருந்திருக்கிறாரு, அவருடைய உடம்புல ஆன்மாவே இல்லை. இவங்க கேட்ட அடுத்த நிமிஷமே அவருடைய முக தோற்றமே மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆமாம் நான் தான் கொண்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க பல்ல கடிச்சபடியே பேசுகிறாருங்க. இதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மதனை இழுத்தபடியே மறுபடியும் உங்களுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆன்மா கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா மறுபடியும் வெளியேறி போயிருக்குது. டேய், இதை விஷயத்தை நம்ம அடுத்தபடி எதுவும் செய்ய வேணாமா, அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேணாமா, சொன்னோம் அப்படின்னாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா ரொம்ப உக்கிரமாக இருக்கு இல்லையா, மறுபடியும் இதுக்காக நம்மளை எதுவும் பண்ணிட போதுரா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் உறைஞ்சிருக்காங்க. அன்றைய பொழுது கடந்து மறுநாள் காலையில் தோராயமாக மறுபடியும் அதே ஒரு 7 மணிக்கு ஒரு செய்தி தேடி வருதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு நபருங்க. அந்த நபர் வந்து ஒரு சல்லி பையன் கூட சொல்லலாம். தினந்தோறும் குடிச்சிட்டு குடிபோதிலேயே சீட்டாட்டம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாருங்க. அவரை அந்த கிராமத்து மக்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. குடிச்சிட்டு வீதியில் போனார் அப்படின்னா யாராவது ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வீண் வாக்குவாதம் இழுப்பது, கையில் கிடக்கக்கூடிய கல் எடுத்து அந்த தெரு விளக்கு மேலே எறிவது, அந்த மாதிரி தாங்க தகாத ஒரு செயலில் ஈடுபட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட நபர் தாங்க அந்த ஊரினுடைய எல்லையிலேயே ஒரு மரத்தில் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போய் கிடக்கிறாருங்க. இது வந்து இந்த ராகேஷினுடைய அந்த பெண்ணினுடைய இறப்புக்கு காரணமான நபரா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இருந்தாலுமே நம்ம மதனை மறுபடியும் அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த துக்கம் நிகழ்வு நடந்துச்சு இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க.
கூட்டிட்டு போய் மதன் கிட்ட கேட்கும் பொழுது அப்பயுமே பயங்கரமா சிரிக்கிறாருங்க. இவனை நான் தான் கொண்டேன், அடுத்த மரணம் எங்க நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா டக்குன்னு வெளியேறி போயிருக்குதுங்க. இதுக்கு மேலே அப்படியே விட்டு வச்சா சரியா வராது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லி இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை விரட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அந்த கோயில் பூசாரி சத்திய வாக்கு கேட்டு மிரட்டுறாருங்க. இவனுடைய உடம்புல இருந்தே இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற, இது யாருக்கா தெரிஞ்சுன்னா இந்த மதனுக்கு தான் பிரச்சனை வரும், ஒழுங்கு அவனுடைய உடம்பு விட்டு நீங்கிடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஓன்னு அழுகுதுங்க. என்னுடைய லட்சியத்தை முழுமையா நிறைவேற்ற விடுங்க, ஏற்கனவே என்னுடைய சாவுக்கு காரணமான 2 பேரை நான் போட்டு தள்ளிட்டேன், இது எக்காரணத்தை கொண்டு மதனை பாதிக்காது, இன்னும் ஒரே ஒருத்த மட்டும் தான் மிச்சம் இருக்கிறான், அவனையும் நான் போட்டு தள்ளிட்டேன்னா என்னுடைய உடம்பு விட்டு நீங்கி போயிடுவேன், என்னுடைய ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிடும், தயவு செஞ்சு இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி அழுதுருக்குது. இதை கேட்டுட்டு அந்த கோயிலுடைய பூசாரி அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, அவனுடைய உடம்பு விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க விபூதி எடுத்து அடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த மதன் அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாருங்க. இனிமே உன்னுடைய உடம்புல எந்த ஒரு ஆன்மாவும் இருக்காதுப்பா, யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதோட எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் மறுநாள் காலையிலேயே தோராயமாக ஒரு 11 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய கிராமத்திலேருந்து அடுத்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபருங்க அவருடைய வீட்டிலேயே மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிட்டார் அப்படின்ற செய்தி தேடி வருது. இது கண்டிப்பாக வந்து இயல்பாக தான் நடந்திருக்கும், இது மதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் போயிடுச்சுலையே சத்தியவாக்கு கொடுத்துட்டு, அது காரணமாக இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு மதனை கூட வச்சுக்கிட்டே பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது மதனோட உடம்புல மறுபடியும் அந்த ஆன்மா வந்து இறங்குதுங்க. நான் தாண்டா அவனையும் போட்டு தள்ளேன், என்னுடைய சாவு காரணமான அந்த 3 பேரையும் நான் போட்டு தள்ளிட்டேன், இவனுடைய உடம்பு விட்டு நான் முழுமையாக நீங்கிருவேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் சத்தியவாக்கு கொடுக்குறேன், இப்போ தான் நான் உண்மையை அவனுடைய உடம்பு விட்டு நீங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்பு விட்டு நீங்கி இருக்குதுங்க. இதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மதனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தினரும் அந்த முனீஸ்வரன் கோயிலுடைய பூசாரி கிட்ட போய் பார்த்து அதுக்கான பதிலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் முனீஸ்வரன் கோயிலுடைய பூசாரி இவர்கிட்ட ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறாங்க. நேற்று அந்த ஆன்மா என்கிட்ட மனமிறங்கி அழுதுச்சு இல்லையா, அதனால உங்களுக்கு முன்னாடி வந்து விரட்டுற மாதிரி நான் வந்து நாடகம் ஆடினேன், உண்மையிலேயே நான் விரட்டேன் அப்படின்னா நான் செய்கிற பாவத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது, அந்த ஆன்மா செய்யக்கூடிய அந்த காரியத்தை முழுமையாக முடிச்சுட்டு போட்டோம், அந்த ஆன்மா சாந்தி அடையிட்டோம் அப்படின்றபடி தான் நான் விட்டுட்டேன். இல்லை அந்த ஆன்மா வந்து நான் அடக்கி வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் எத்தனையோ வருடங்கள் அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் அலாதியாக சுற்றி தெரியும், அந்த பாவம் உங்கள் குடும்பத்தை தான் வந்து சேருமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க, கதிர் மற்றும் வினோத்தும் உள்பட. இனிமேல் அந்த ஆன்மா சத்தியவாக்கு கொடுத்த மாதிரியே அவருடைய உடம்பு விட்டு நீங்கிருக்கும், ஆன்மா சாந்தி அடைஞ்சு இனிமேல் அது வந்து வரவே வராது, இறைவன் அடி போய் சேர்ந்துக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரி சொல்கிறாரு. அதன் பிறகு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி இந்த மதனை வந்து இவங்களுடைய கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2021 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் சம்மந்தப்படுத்தக்கூடிய பெயர்கள் மற்றும் ஊர்கள் எல்லாமே நான் மாற்றம் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து நியூஸ்லேயே வந்திருக்குது, அந்த 3 நபர்கள் இறந்து போனாங்க இல்லையா, அது எல்லாமே நியூஸ்லேயே வந்திருக்குது. இருந்தாலுமே யாரையும் பாதிக்கக்கூடாது, எங்களுடைய கிராமத்தினருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுனால தான் நான் ஊரை முதற்கொண்டு நான் மாற்றி சொல்லிக்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் மதுரையிலேயே நடக்கலாங்க, வேற ஒரு ஊரில் தான் நடந்திருக்குது. அந்த உண்மையான பேரை சொன்னோம் அப்படின்னா அனைவருமே பயப்படுவாங்க அப்படின்றதுனால தான் அதை மறைக்க சொல்லிட்டாங்க. நானும் மென்ஷன் பண்ண விரும்பலைங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கதிருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போல தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.